ஈரான் மீதான போரை மனசாட்சிப்படி ஆதரிக்க முடியாது என்று அமெரிக்காவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் ஜோசப் கென்னட் அப்பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவுக்கு உடனடியாக எந்த அச்சுறுத்தலும் ஈரானிடமிருந்து இல்லை. இஸ்ரேல் அழுத்தத்தின் பேரிலேயே ட்ரம்ப் இந்த போரை தொடர்ந்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தொடுத்துள்ள போர் 18வது நாளாக நீடித்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எண்ணெய் உள்கட்டமைப்புகளை ஈரான் தாக்கி வருகிறது. அதேபோல ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியாகவே மாறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் பாதுகாக்கப்பட்ட நாடுகள் போர்க்கப்பலை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த கோரிக்கை எந்த நாடும் ஏற்காததால் விரக்தி அடைந்துள்ளார் ட்ரம்ப். இதனையடுத்து ட்ரம்ப் கூறுகையில், ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான நாடு. உலகில் உள்ள நாடுகளிலேயே மிகவும் வலிமையான இராணுவ தளத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் உதவுவதற்கு உலக நாடுகள் போதிய ஆர்வம் காட்ட மறுக்கிறது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் தான் நான் திடுக்கிட்டு போனேன். ஈரான் இவ்வளவு வலிமையான தாக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஈரான் தற்போது தனது ராணுவ வலிமை இழந்து வருகிறது என்று கூறினார். இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சொந்த நாட்டிலும் எதிர்ப்பு சந்தித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவரான ஜோசப் கென்னட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்த விவகாரம் தொடர்பாக தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் ஜோசப் கென்னட். அமெரிக்காவுக்கு உடனடியாக எந்த அச்சுறுத்தலும் ஈரானிடமிருந்து இல்லை. இஸ்ரேல் அழுத்தத்தின் பேரிலேயே ட்ரம்ப் இந்த போரை தொடர்ந்துள்ளார். ஈரான் மீதான போரை மனசாட்சிப்படி ஆதரிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு மீது அமெரிக்கா போர் தொடுப்பது உயிர்களையும் அமெரிக்கா வளத்தையும் தான் வீணடிக்கும் என ட்ரம்ப் ஜூன் 2025 வரை தெரியும். இஸ்ரேலின் சீனியர் அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்களில் செல்வாக்கு வாய்ந்த சிலர் இணைந்து தவறான பிரச்சாரம் செய்து திட்டமிட்ட போர் ஆதாரங்களை கருத்தில் பரப்பி ஈரானுக்கு எதிரான போரை தூண்ட முயன்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.